ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இதை குறிச்சா நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இது எப்ப யார் கேட்டது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தமஸ்குவுக்கு போகும்போது அது போற வழியில நடக்குது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவரை நேரடியா சந்திக்கிறாரு. அது வேற இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பவுல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த தச்சனுடைய குமாரன் மேசியா கிடையாது, இனிமேதான் மேசியா வரப்போறாரு அப்படின்னு சொல்லி பவுல் பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து நேரடியாக தமஸ்குக்கு போகும்போது அவரை சந்திக்கிறாரு. இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய வெளிச்சமா வருது. முதல்ல பவுலுக்கு குதிரைகள்ல போறாரு, சில பேரோட போறாரு. ஒரு பெரிய வெளிச்சம், சூரியனுக்கும் அதிகமான பிரகாசமான ஒரு வெளிச்சம் வருது. அவரு குதிரையில இருந்து கீழே விழுந்துடுறாரு, கண்ணு குருடா போயிருது. அப்ப சவுலே சவுலே நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய், நீர் யார் ஆண்டவரே, நம்ம எப்ப துன்பப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து நானேன்றாரு. துன்பப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து நானேன் போதே ஆண்டவரே, அப்பதான் அப்போஸ்தலர் 9:6 இப்படியாக பார்க்கிறோம். அவன் பவுல் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இப்ப இத ஆண்டவர் ஏன் நம்மகிட்ட சொல்றார்? வேதத்துல எழுதி நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அதை நம்மகிட்ட சொல்றாருன்னா எதுக்காக அதை ரெஜிஸ்டர் பண்றார்? இது பைபிள் ஆண்டவருடைய டைரி. முக்கியமான காரியங்களை தான் எழுதியிருக்கிறார். ஏன்னா அவர் செய்த எல்லா காரியங்களையும், அற்புதங்களையும் எழுதுனா, அந்த புஸ்தகம் எழுதுனா உலகம் கொள்ளாதுன்றார் அப்போஸ்தலன் யோவான். அவ இதை முக்கியமா சொல்றார். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இதே இது அப்போஸ்தலர் 22:10 பார்க்கும்போது இதை திரும்பவும் ரிமைண்ட் பண்றாரு. ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், வாட் ஷால் ஐ டூ லார்ட் அப்படின்னு கேட்கிறாரு. நான் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறார். இப்ப இந்த ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்ன்றது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லயும் நீ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல தான் இருக்குது. மற்ற டிரான்ஸ்லேஷன் எதுலையுமே இல்லை. நேரடியாக ஆண்டவர் பேசினார் அப்படின்னு தான் இருக்குது. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்டது இல்லை. பட் அது நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா ஹீப்ரூஸ்ல இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி வந்ததுனால நமக்கு அது இருக்குது. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னா, நம்ம எல்லாருமே ஆண்டவர்கிட்ட நம்முடைய தேவைகளுக்காக, நம்மளுடைய வாஞ்சிகளை நிறைவேற்றும்படியாதான் நம்ம அவர்கிட்ட ஜெபிக்கிறோம். ஆனா பவுல் மாத்திரம் நீர் என்ன விரும்புகிறீர், நீர் என்ன விருப்பப்படுகிறீர்னு கேட்கிறார். எப்படி யோசித்து பாருங்க. ஒரு ஹோட்டலுக்கு போறோம். இந்த ஹோட்டலுக்கு போனோம்னா அந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க நம்மகிட்ட தான் உங்களுக்கு என்ன வேணும், என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்பாங்க. நம்ம போய் ஹோட்டல் ஓனரை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும், என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அப்படிதான் இது. இப்ப இவர் மாத்திரம்தான் அதை கேட்கிறாரு. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்கிறாரு. நான் சில காரியங்களை மாத்திரம் வச்சு நமக்கு தேவையானதை மட்டும்தான் பார்க்க போறோம். ஒண்ணு பவுல், இன்னொன்னு தாவீது, அடுத்து பேதுரு, சாமுவேல், இப்படி சில கேரக்டர்ஸ் மட்டும் வச்சுட்டு இது உள்ளுடைய எசன்ஸை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்ம தியானம் பண்ண வேண்டியது அதுதான். இதன் மூலமாக நம்ம என்ன கத்துக்கொள்ளணும், ஆண்டவர் இதன் மூலமா நம்மகிட்ட என்ன பேசுறாருன்றதுதான். அப்ப அதுல பாத்தீங்கன்னா முதல்ல பவுலை குறிச்சு லேசா பார்த்து போறோம். அவுட்லைன் பார்த்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் தெளிவு உண்டாகும். பவுல் கேட்கிறார், ஆண்டவரே நீர் என்ன விருப்பப்படுகிறீர், நீர் என்ன எதிர்பார்க்கிறீர், என்னோட என்ன எதிர்பார்க்க, நமக்கு என்ன வேணும் ஆண்டவரேன்னு கேட்கிறார். அப்ப அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இப்படி பார்க்கிறோம். அதற்கு கர்த்தர், நீ போ, அனனியா சீஷன்ட்ட சொல்றாரு. அதற்கு கர்த்தர் அனனியாட்ட போய் நீ போ, அவனா பவுல் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். ஒண்ணு புறஜாதிகள், யூதர் அல்லாதவர்கள். அடுத்தது ராஜாக்கள்.
அடுத்து இஸ்ரவேல் புத்திரர். இந்த 3 பேருக்கும் என்னை குறித்து அவன் பேச போறான், அதுக்காக நான் அவனை சூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது அவன், அதாவது அனனியா, நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய்மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய உள்ளத்துல இருதயத்தில் இருக்கிற காரியத்தை அறியவும் நீதிபராய் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கவும் அவருடைய குரலை கேட்கும்படியாக உன்னை தெரிந்து கொண்டார், உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார்ன்றாரு. அதுக்கு அடுத்த வசனம் 22:15, நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய். நீ என்னெல்லாம் அனுபவத்துக்குள்ள கொண்டு போறாரோ உன்னை ஒரு டெஸ்டிமனியா, ஒரு சாட்சியாக, உன்னை ஒரு உயிருள்ள சாட்சியாக உன்னை நிறுத்த போறாருன்றாரு. கலாத்தியர் 1:1 அது என்னன்றதை பார்க்கிறோம். இவர் எப்படியாக தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னா, மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நான். நாட் சூசன் பை ஹியூமன் பீயிங்ஸ். இவர் எந்த மனுஷன் மூலமாகவும் தெரிந்தெடுக்கப்படுகிற, கர்த்தரே இயேசுவே தெரிந்தெடுக்கிறார் அப்போஸ்தலனாகன்னு பார்க்கிறோம். அப்ப அப்போஸ்தலன்னா என்ன அடையாளம்னா, 1 கொரிந்தியர் 9:1 ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். 1 கொரிந்தியர் 9:1, நான் அப்போஸ்தலன் அல்லவா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? யாரு இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிறாங்களோ அவங்க தான் அப்போஸ்தலர். அப்ப அதான் அடையாளம். அப்ப இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கும்படியாக, அவருடைய குரலை கேட்கும்படியாக பவுலை தெரிந்தெடுத்திருக்கிறார். ரோமர் 1:1 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனாய் பவுல்னு. ஊழியக்காரன், அழைக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன். சர்வன்ட், கால்டு ஒன், சூசன் ஒன். இது 1 கொரிந்தியர் 1:1 பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுல்ன்றார். இது அனாதி தீர்மானம். பரலோகத்திலே தீர்மானிக்கப்பட்டது, என்னை அப்போஸ்தலனாக தெரிந்தெடுக்கப்படுவது என்றாரு. இதே இது கொலோசியர் 1:1, எபேசியர் 1:1, 2 கொரிந்தியர் 1:1 இது எல்லாத்துலயுமே பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுல்னு. 1 தீமோத்தேயு 1:1 பார்க்கிறோம். நம்முடைய இரட்சகராகி இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாகி இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகி இருக்கிற பவுல்ன்றார். 2 தீமோத்தேயு 1:1 பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகி இருக்கிற பவுல். தீத்து 1:1 பார்க்கிறோம். தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல்னு பார்க்கிறோம். பிலமோன் 1 பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும். அதாவது எபேசியர் 3:1 எபேசியர் 3:1 எபேசியர் 4:1 இருக்குது. எபேசியர் 4:1 இயேசுன்னு சொல்லாம கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் அப்படின்னு. எபேசியர் 3:1 இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியா இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசு கட்டுண்டவனாய் இருக்கிறேன். அப்ப புறஜாதிகளுக்கான அப்போஸ்தலன் இஸ் an apostle for Gentiles அப்படின்னு சொல்லி தெளிவா பார்க்கிறோம் நம்ம. இது என்ன பவுலை பத்தி தான் நான் சொல்லலாம். in which way I am connected with this. இது எதுல நான் கனெக்ட் ஆயிருக்கேன், எனக்கு என்ன இதுல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காக நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஏன்னா இவ்வளவு வசனங்களும் ஃபோக்கஸ் பண்ணுது ஒரே பாயிண்ட. இயேசுவே பவுலை தெரிந்தெடுத்திருக்கிறார், ஒரு அப்போஸ்தலனாக தெரிந்தெடுத்திருக்கிறார், அதுவும் புறஜாதிகளுக்கு ஊழியம் செய்யும்படியாக தெரிந்தெடுத்திருக்கிறார்ன்றதுக்கு தான் ஸ்பெசிஃபிக்கா அதை இத்தனை தடவை ரிப்பீட்டடா பவுல் சொல்லிக்கிட்டே வர்றார். ஒவ்வொரு நிருபத்தை தொடங்கும் போதும் தன்னுடைய அழைப்பை சொல்லிக்கிட்டே வர்றார். அதுக்கு தான் இவ்வளவு நான் வாஸ்து காமிக்கிறேன். கலாத்தியர் 1 அதிகாரம் 13-19 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். பவுல் சொல்றாரு, தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமுள்ளவனாய் இருந்தேன். இவர் எந்த அளவுக்கு சபையை
துன்பப்படுத்தினார். அதாவது நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்ட, எப்படி நடந்தேன்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கின்றார். இது பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இருக்குது. பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். திரும்ப சொல்றாரு, சபையை துன்பப்படுத்தினவன்றாரு. இது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்றார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம், சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். எவ்வளவு தூரம் சொல்றார் பாருங்க. வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். யாரெல்லாம்? இந்த தச்சனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து தான் மேசியா அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களதான் அவர் கஷ்டப்படுத்தினார். இவர் இல்ல மேசியா, இவர் கிடையாது, இவர் வெறும் ஆசாரியனுடைய மகன் தான், யோசேப்பினுடைய மகன் தான், இவர் தேவகுமாரன் கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் எதிர்த்து நின்னார். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தவரை ஆண்டவர் கொண்டாடுறார் பாருங்க. என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமுள்ளவனாய் இருந்தேன். அப்போஸ்தலர் 22:3 பார்க்கிறோம். அவர் கமாலியேல் பாதத்துல உட்கார்ந்து முற்றுமாக வேதத்தை கற்றுக்கொண்டார். கற்று தேர்ந்த வேத பாரகன், எஸ்ராவை போல வேதத்தை நன்றாக கற்று தேர்ந்தவர். அதான் சொல்றார். அப்படி இருந்தும் அப்படிப்பட்டவனாய் இருந்த என்ன, நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். என் தாயின் கற்பத்துல நான் இருக்கும் போதே என்ன தமக்கென பிரித்தெடுத்து கொண்டார் ஆண்டவர் என்றாரு. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும், நானாக யோசிக்கல, நானாக எதையும் யோசிக்கலைன்றாரு. எனக்கு முன்னே அப்போஸ்தலர்கள் இடத்திலே எருசலேமுக்கு போகாமலும், உடனே நான் அப்போஸ்தலர்களா இருந்தவங்கள்ட்ட எல்லாம் போகல, நான் போய் இதை பத்திலாம் என்னன்னு கேட்கலன்றாரு. அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கூருக்கு திரும்பி வந்தேன். அரபி தேசம்னா கலாத்தியர் 4:25 பார்க்கிறோம். அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அப்ப சீனாய் மலைக்கு போயிருக்கிறார். சீனாய் மலைன்னா நமக்கு தெரியும், மோசேய அனாய்ட் பண்ண இடம் அது. மோசேயோட ஆண்டவர் சஞ்சரித்த இடம் அது. அப்ப மோசே மேல இருந்த அபிஷேகத்தை பவுல் மேல ஆண்டவர் வைக்கிறார். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். ஒரு 15 days அப்போஸ்தலர் பீட்டரோட நான் தங்கியிருந்தேன்றார். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரை வேறு ஒருவரையும் நான் காணவில்லை. பவுலை எப்படி நடத்தினார்ன்றதை நம்ம ஆண்டவர் சொல்றார். இது இயேசு கிறிஸ்துவே நம்மள்ட்ட பேசுற மாதிரி இதை நீங்க கேட்கணும். இயேசு கிறிஸ்து நடத்துறார். இப்படி பவுலை நான் எப்படி நடத்தினேன்னு சொல்றார். அப்ப நம்மளை எப்படி நடத்துவார்ன்றதுக்கு தான் இதை சொல்லிட்டு வர்றாரு. கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவனிட கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் என் மாம்சத்துக்கு செத்துட்டேன், என்னுடைய சுய விருப்பம் எதுவும் கிடையாதுன்றார். கிறிஸ்துவனிட கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்ப நான் இல்ல, ஐ எம் நாட் லிவிங் ஃபார் மீ. நான் எனக்காக வாழவில்லை, நான் வாழ்வது இயேசுவுக்காக என்றார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்றார். இது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்காருன்னா, அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்துல 10-14 பார்க்கனா அகூபு தீர்க்கதரிசனம் சொல்றாரு பவுலை பார்த்து, உன்னை யூதர்கள் உன்னை பிடிச்சு ஒரு கைதியை பிடிக்கிறது போல பிடிச்சு, ஒரு கல்லணை பிடிக்கிறது போல பிடிச்சு உன்னை புறஜாதிகள் கையில கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு. உன்னை சிறைப்படுத்த போறாங்கன்னு.
அப்ப பவுல் என்ன சொல்றாரு, இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு பாருங்க. நான் என்னை சிறைப்படுத்துறதுக்கு இல்லை, நான் சாகிறதுக்கும் தயாரா இருக்கேன் இயேசுவுக்காக. அதுதான் சித்தமா இருந்தா, தேவனுடைய சித்தமா இருந்தா நான் 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 சாகவும் தயாரா இருக்கிறேன்ட்டார். கலாத்தியர் 4:19 இப்படி பார்க்கிறோம், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் கற்பவேதனைப்படுகிறேன். இவருக்குள்ள இயேசு இருந்தது. இப்ப அடுத்த லெவல் என்னன்னா, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் கற்பவேதனைப்படுகிறேன். அப்ப இயேசு ஒருவனுக்குள்ள வெளிப்படுவதற்கு அவ்வளவு பிரயாசப்படுறார். இவருக்குள்ள இயேசு வந்தது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட், மற்றவங்களுக்குள்ள இயேசு உருவாகிறதுக்கு இவரு பிரயாசப்படுறாரு. 1 கொரிந்தியர் 4:15 கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து பேசுறார். பிள்ளைகளை போல பெற்றெடுக்கிறேன். இயேசுவுக்காக அவ்வளவு பிரயாசப்படுறார், அவ்வளவு பாடுகள் படுறார். பட்ட பாடுகள்லாம் ஏராளம். ஆனா ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்றேன். நான் எப்படி பவுல் கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட, உம்முடைய விருப்பம் என்னன்னு கேட்டார். அவ்வளவுதான். நீர் என்ன விரும்புகிறீர், என்ன எதிர்பார்க்கிறீர்? இப்ப ஆண்டவர் அவருடைய விருப்பம் ஆத்துமாக்களை தன்னண்ட கொண்டு வர்றதுதான். அதுக்கு பவுலை பயன்படுத்துறார். இது சாமுவேல் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 3 முழு அதிகாரமும் அது படிக்கும்போது நமக்கு நல்லா புரியும். அந்த 3:1 அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்தது பாருங்க. அந்த சூழ்நிலை, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். 5 வயசு பையன் சாமுவேல். அவங்க அம்மா அன்னாள் ஏலிட்ட விட்டுட்டாங்க. அவன் ஏலிக்கு அசிஸ்டண்டா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான். ஒரு 5 வயசு பையன் ஆலயத்தில் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான். ஆசரிப்பு கூடாரம் தான் அது. அப்ப ஆலயம் கட்டப்படலை. அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது, பிரத்யட்சணமான தரிசனம் இருந்ததில்லை. ஆண்டவர் யார் மூலமும் பேசல, ஏலிட்டையும் பேசல, வேற யார் மூலமாவும் ஆண்டவர் பேசல. கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஆண்டவருடைய வார்த்தையும் இல்லை, தரிசனமும் கிடையாது. யாருக்கும் சைலண்டா இருக்குது. ஆண்டவர் சைலண்டா இருக்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், வேற ஒரு கான்டெஸ்ட்ல பார்த்துருக்கோம். ஆனா என்ன சிச்சுவேஷன் தெரியணும். ஏலிக்கு இப்ப வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா 98 வயசு. 1 சாமுவேல் 4:15 பார்க்கிறோம். ஏலிக்கு வயது 98 வயசு, ஆசாரியர். ஆனா என்னாகமம் 8:25-26 பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசாரியனுடைய வயசு எப்படி இருக்குன்னா 50 வயசு தான் இருக்கணும். 50 வயசு ஆயிடுச்சுன்னா, அதுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அவன் ஆசாரியன் இருக்கக்கூடாது, அவன் வாசல் காக்கிறவனா போயிடணும். ஆனா 50 வயசுல ரிட்டையர்ட் ஆக வேண்டிய ஏலி வயசு 98 வயசு. ஏன்னா இந்த சாமுவேலுக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். ஏன்னா ஏலியோடைய குமாரர்கள் ஓப்பனியும் பினகாசும் கீழ்ப்படியாம போயிடுவாங்க. அவங்க 2 பேரும் ஒரே நாள்ல செத்து போயிடுவானுங்க. அதுக்கு அடுத்து ஏலியுடைய பொசிஷன்ல யார் வரணும்னா சாமுவேல் வரணும்னு ஆண்டவர் தீர்மானிக்கிறார். அவருடைய ஊழியம் இது கிராஃப். இது நமக்கு பேசிக்கிட்டே வராரு. ஸோ 50 வயசு ரிட்டையர்ட் ஆக வேண்டிய ஏலிய 98 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கிறார். ஏன்னா யாருமே அதுக்கு ஃபிட் ஆகலை. சாமுவேல் தான் ஃபிட் ஆவான்னு ஆண்டவர் தீர்மானிச்சு சாமுவேலுக்காக காத்திருக்கிறாரு. 3 முறை கர்த்தர் சாமுவேலை பேச சொல்லி கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலேன்னு. 3ஆவது முறை தான் ஏலி சொல்லி கொடுக்குறாரு. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு. ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுன்றார். 4ஆவது முறை தான் சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார். அது வரைக்கும் சாமுவேலுக்கு தெரியல. சாமுவேல் அறியாத போதும் சாமுவேல்கிட்ட கர்த்தர் போய் பேசுறாரு. ஆனா 3:7 இருக்கு பாருங்க. 1 சாமுவேல் 3:7 சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். அப்படின்னா சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் எப்படி பேசுவார், ஆண்டவர்னு ஒருவர் இருக்கிறார், அவர் அவர் இருக்கிறார்ன்றதே அறியலை, ஆண்டவரை பத்தி அறியலை.
அறியாத போதும் சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்துறார். 3:8 இருக்கு, அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து. ஏலிக்கு தெரிஞ்சிருச்சு ஆண்டவர் வந்து சாமுவேல்கிட்ட வந்து நிக்கிறாரு. 9வது வசனத்துல சொல்றார், ஏலி வந்து சொல்லிக் கொடுக்கிறார் சாமுவேலுக்கு, இனி வந்து சாமுவேலே சாமுவேல்னா என்கிட்ட வராத, கூப்பிட்டீரான்னு என்கிட்ட வராத, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். இது வெறுமனே ஸ்பீக் ஐ ஹியர் அப்படி இல்லை, நீ சொல்லும் நான் செய்கிறேன், நீ சொல்லும் நான் செய்கிற ஆண்டவரே. இதுதான் நமக்கு ஆண்டவர் பேசுறது. 10வது வசனத்துல அதே மாதிரி சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சாமுவேல் சொல்றாரு. 11 14 வசனம் வரைக்கும் கர்த்தர் தமது திட்டத்தை ஊழியத்தை சாமுவேல்கிட்ட விவரித்து சொல்றார். அது என்னென்ன நடந்தது பாஸ்ட்ன்றத 2வது அதிகாரம் 27 வசனம் வரைக்கும் சொல்றார். இந்த மாதிரி ஏலியுடைய குமாரர்கள் வந்து கீழ்ப்படியல, கர்த்தருக்கு விரோதமா நடந்தாங்க, கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியத்தை செஞ்சாங்க. அதனால ஆண்டவர் எச்சரிக்கை கொடுத்தார் ஏலிட்ட, உன் பிள்ளைகளை என்னை காட்டில் அதிகமா நேசிக்காத, உன் பிள்ளைகள் எனக்கு விரோதமா இருக்காங்க, நீ வந்து அவங்களை கீழ்ப்படிய வை அப்படின்னு சொல்லியும் ஏலி அதன்படி பிள்ளைகளை நடத்தல. அதனால அவனை 2 குமார் ஒரே நாள்ல நான் எடுத்துருவேன், ஓப்பனி பிரகாச ஒன்னு நான் நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்றார். 3வது அதிகாரம் 19 21 வசனம் பாருங்க. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கு விளங்கினது. இப்ப நமக்கு புரியணும்னா, காஷ்மீர் டு கன்னியாகுமரி, இந்தியான்றது என்ன இருக்குது, காஷ்மீர் அந்த எண்டு ஸ்டார்டிங், இந்த எண்டு இது கன்னியாகுமரி. அது மாதிரி இஸ்ரேல் தேசத்தை சொல்றாரு, தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள சகல இஸ்ரவேலுக்கு என்ன விளங்கினது, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான். எப்படின்னா, தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் என்னென்ன சொன்னாரோ அதை அப்படியே கர்த்தர் செய்தார். எப்படி ஒருத்தரை கொண்டாடுறார் பாருங்க. ஒரு மனுஷனை எடுத்து ஆண்டவர் கொண்டு வராருன்னா மகத்துவமாக பயன்படுத்துவார். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க, எவ்வளவு பெரிய வல்லமையான தீர்க்கதரிசி. சாமுவேல் சொன்னா அப்படியே நடக்கும். அங்க சவுல் கழுதைய தேடிட்டு வரும்போது சவுளுடைய வேலைக்காரன் சொல்றான், இங்க ஒரு பெரியவர் இருக்கிறாரு, ஞான திருஷ்டிக்காரர், நம்ம தொலைஞ்சு போன கழுதை எங்க இருக்குன்னு சொல்லுவார், நம்ம போக வேண்டிய வழியும் நமக்கு சொல்லுவார், அவர் சொல்றதெல்லாம் தப்பாமல் அப்படியே நடக்கும்ன்றான். அப்படி போல மகிமைப்படுத்துறார், கனப்படுத்துறார். யோசித்து பாருங்க. அந்த 1வது வசனத்தை படிச்சீங்கன்னா இந்த வசனத்துடைய வேல்யூ தெரியும். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. இந்த காலகட்டத்தில் சாமுவேலை கொண்டு வந்து ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகள் எல்லாத்தையும் பேசுறார், சாமுவேல் மூலமா பேசுறார். இது சாமுவேலுக்காக மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் எழுதப்பட்ட வார்த்தை. நம்மகிட்ட ஆண்டவர் பேசுறார். இதை வச்சு உன்னையும் எடுத்து நான் பயன்படுத்த முடியும். இந்த 5 வயசு பையன் சாமுவேல்கிட்ட என்னை அறியாது இருந்தும், நான் ஆண்டவர் என்னை தொழுது கொள்ளணும், நான் தான் உங்களெல்லாம் நடத்துறேன், இந்த மனுஷன் மூலமா பேசுவேன், தீர்க்கதரிசனமா சொல்லுவேன், அதெல்லாம் அப்படி செய்வேன், எதுவுமே தெரியாது, எந்த அனுபவம் இல்லாத சாமுவேல் சின்ன பையன்கிட்ட பேசி நான் சாமுவேலை பயன்படுத்தினேன்னா உன்னை பயன்படுத்த முடியாதா? சவுல் அப்படி முரட்டாட்டம் பண்ண சவுலை நான் தூக்கிட்டு வந்து ஒரு பெரிய அப்போஸ்தலனாக பயன்படுத்தினேன்னா உன்னை பயன்படுத்த முடியாதான்றதான். அடுத்து தாவீதை குறித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி, அதாவது சவுல் வந்து கீழ்ப்படியாம போயிட்டான், ஆண்டவர் கீழ்ப்படியாம போயிட்டான், அமலேக்கியரை மொத்தமா கொல்லுனா கொல்லாம போயிட்டான். அடுத்து சாமுவேல் வந்து செய்ய வேண்டிய காரியத்தை இவர் துணிஞ்சு இவர் செஞ்சிட்டார். அப்ப இது 2 காரியத்தினால சவுலை தள்ளுறாரு. அப்பதான் சொல்றாரு, அவர் அவனை தள்ளி, சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானதை அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். என் விருப்பத்தை அவன் நிறைவேற்றுவான்றார். இது நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நம்மளை எதிர்பார்க்கிறார்.
தாவீதை வச்சு என்னெல்லாம் செஞ்சா நமக்கு தெரியும். கோலியாத்தை தாவீதை வச்சு தான் வீழ்த்தினார். மொத்த இராணுவத்தாலும் முடியல. 40 நாட்கள் யுத்தத்துல வந்து நிக்கிறான் கோலியாத்து. சவால் விடுறான். மொத்த இராணுவம், இஸ்ரேல் இராணுவம் பயந்து போய் நடுங்கி போய் திகைச்சு போய் நிக்குது. 15 வயசு தாவீது வந்து அவனை அடிச்சு வீழ்த்துறார். அடுத்து சங்கீதங்கள் எழுதினார். சங்கீதங்களை, பாடல்களை எழுதினார் தாவீது. அடுத்து புதிய புதிய ராகங்களை ஆண்டவர் தாவீது கொடுத்து பாட வச்சாரு. சவுல் வேட்டையாடின போதும் இப்படி எப்படியாவது கொன்றணும் தாவீதன்னு சொல்லி துரத்தும் போது கூட தம் தரிசனத்தை விட்டு, தன்னுடைய ஓட்டத்தை விட்டு, தன் லெக்க விட்டு தாவீது விலகவே இல்லை. கடைசி வரை ஆண்டவருக்காக இருந்தார். சவுலை கொல்லவும் இல்லை. சவுலை கொல்றதுக்கான வாய்ப்புகள்லாம் சூழ்நிலையெல்லாம் வந்தது. ஆனாலும் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், அவன் மேல நான் கைப்பட மாட்டேன். அவனாக எப்ப செத்து போறானோ செத்து போட்டோம், ஏதாவது போர்ல போய் செத்து போனா செத்து போட்டோம், கர்த்தர் அவனை அடி செத்து போனா செத்து போட்டோம், நான் அவனை தொட மாட்டேன். எப்படி இருக்கார் பாருங்க. அந்த 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 அடுத்து 1 சாமுவேல் 13:14 அதே இதை பார்க்குறோம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. இது யாருன்னா சவுல்கிட்ட சாமுவேல் பேசுறாரு. இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். இப்ப எப்படி பாருங்க, ஒரு அந்த ஆண்டவருடைய விருப்பத்தை எதிராக எதிராகன்றதோட ஆண்டவருடைய விருப்பம்தான் தாவீதுடைய விருப்பம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதைத்தான் செய்யும்படியாக இருந்தார். ஒரு ஒரு தகப்பன் பிள்ளையை போல, தகப்பனே நீர் என்ன சொல்லணும் அதை செய்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஏன்னா 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல எல்லாருக்குமே தெரியும். சிக்லாக் அமலேக்கியர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, தாவீதுடைய மனைவிகள், பிள்ளைகள், அங்க இருக்கிற எல்லாரையும் பிடிச்சு கொண்டு போயிட்டான். அப்ப தாவீது போய் உடனே பின்னாடி துரத்தி போகல. அமலேக்கியரை ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், நான் உங்களை பின்தொடர்ந்து போகலாமோ, பின்தொடர்ந்து போகலாமான்னு கேட்கிறார். நீ போய் எல்லாத்தையும் திருப்பி கொள்வாய்ன்னு சொன்ன பிறகுதான் கிளம்பி போறார். அதே மாதிரி 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள்ல பார்க்கிறோம். சீமையை கல்லெறிகிறான், தூஷிக்கிறான் தாவீத. ஆனா கூட இருக்கிற அபிஷாயி இவனை செத்த நாயோட தலையை திருப்பிடும் போது, இது கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு, நீ மேல கை போடாத என்றார். கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், இது கர்த்தர் சித்தம். இன்னைக்கு இவனை தூசிக்கிறது கர்த்தர் சித்தம். ஒரு மனுஷனை, எப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எடுத்து ஆண்டவர் கொண்டு வரான்றதுக்கு தான். எப்படி தாவீத அவர் சூஸ் பண்ணாருன்றதையும் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அங்க ஈசாய் வீட்டுக்கு சாமுவேல் போயிட்டாரு. முதல்ல எலியாப் வரான். ஈசாயுடைய குமாரன் எலியாப். அவன் இராணுவத்தில் உள்ளவன், நல்ல வெல் பில்ட் பாடி, ஒரு போர் வீரனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சரீரம். ராஜாவாரத்துக்கு சரியான ஆளுதான்னு சாமுவேல் நினைக்கிறாரு. இவன் இல்லைன்ட்டார் ஆண்டவர். அடுத்து அபிநதா போறான், அவனும் இல்லைன்ட்டார் ஆண்டவர். அடுத்தது சம்மா வரான், அவனும் இல்லைன்ட்டார் ஆண்டவர். அப்பதான் சொல்றாரு 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இருதயத்தைனா கேரக்டரை பார்க்கிறார், கேரக்டர் பார்க்கிறாரு. நீ வந்து வெளியில எப்படி அவங்க உருவம் எப்படி இருக்குன்னு பார்க்கற, நான் அப்படி பார்க்கல, அவங்களுடைய கேரக்டர் நான் பார்க்கிறேன்றார். அவங்களுடைய இன்டென்ஷன், அவங்களுடைய ஆட்டிடியூட், அதைத்தான் நான் பார்க்கிறேன்றார் ஆண்டவர். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39வது வசனத்துல கெத்செமனே தோட்டத்தில் இப்படி ஜெபிக்கிறார். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். என் சித்தம் இல்லை ஆண்டவரே. பிதாட்ட வந்து இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார், என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு. இது எதுக்குன்னு நமக்கு காமிக்கிறார். எப்படி ஒரு அர்ப்பணிப்பு, முழுமையாக அர்ப்பணிப்பு. நெகேமியா
நெகேமியா பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நெகேமியாவை அழைக்கல. நீ வா, அந்த இடிந்து போன அந்த சுவரை கட்டு அப்படின்னு சொன்னாரா? சொல்லல. நெகேமியா வாலண்டியரா கட்டுறாரு. அதெல்லாம் பாரப்படுறாரு. பாரப்பட்டு அவர் போய் ராஜாட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணி அங்க இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் கொண்டு போய் எஸ்ரா வச்சு போதிச்சு, எப்படி அவங்க பாபிலோன்ல 70 வருஷம் சிறைப்பட்டு இருந்தாங்க, அங்க இருந்து கர்த்தர் எப்படி விடுவிச்சு கொண்டு வந்தாரு. நம்ம ஆண்டவர் ஆராதிக்கணும். ஆண்டவருடைய ஆலயமும் அதை சுற்றி இருக்கிற சுவரும் இடிபட்டு கிடக்குது, நம்ம அதெல்லாம் இடிப்பிச்சு கட்டணும்னு சொல்லி கட்டுறாரு. கஷ்டப்பட்டு பண்றாரு. அங்க சன்பல்லாத்து தொபியாலாம் அவ்வளவு எதிராக நிற்கிறாங்க. அவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியில மீண்டும் மீண்டும் தடை செய்யப்பட்ட இடத்துல இவர் போய் நின்று பண்றாரு. அந்த இதை அந்த வாளை கட்டுறாரு. ஆண்டவர் சொன்னாரா நெகேமியாவை? கருவிலே தெரிந்து கொண்டாரா? நெகேமியாவா முன் வந்து போறார், வாலண்டியரா போறார். அடுத்து ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல நமக்கு தெரியும். ஏசாயா வந்து பரலோகத்தை தரிசிக்கிறாரு. தரிசித்த பிறகு ஐயோ நான் எவ்வளவு அசுத்தம் உள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு அந்த பரிசுத்தம் இல்லாத தன்மை உணரும் போது ஒரு தேவதூதனை வச்சு அவரை அசுத்தமானதை பேசிட்டாரு. அவர் நாவை தொட்டு அவரை பரிசுத்தப்படுத்திட்டாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் என் நிமித்தமா யாரை நான் அனுப்புவேன் போது நீ போன்னு ஆண்டவர் சொல்லல, ஏசாயாவா கேட்கிறாரு. தாமே முன்வந்து கேட்கிறார் வாலண்டியரா, என்னை அனுப்பும், சென்ட் மீ லார்ட்ன்றார், என்னை அனுப்பும்ன்றார். இதெல்லாம் நான் கர்த்தர் நம்மகிட்ட பேசுறது. நம்ம என்னன்னா நிறைய எக்ஸ்கியூசஸ் இருக்கு நம்மகிட்ட ஊழியம் செய்யறதுக்கு. ஆனா ஆண்டவர் என்ன இதுதான் சொல்றாரு. ஆண்டவருடைய சித்தம் என்ன? சமாரியா ஸ்திரீட்ட பேசுறார் இயேசு கிறிஸ்து. பிதாவின் சித்தத்தை செய்வதுதான் நான் என்னுடைய போஜனம்ன்றாரு. சீஷர்கள் சாப்பாடு வாங்க போயிருக்கிறாங்க, பசியா இருக்குன்னு. சமாரிய ஸ்திரீட்ட அங்க ஊழியம் செஞ்சிட்டு இருக்காரு இயேசு கிறிஸ்து. அப்ப என்ன சொல்றாரு? பிதாவின் சித்தத்தை செய்கிறது தான் என்னுடைய உணவுன்றார். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35 38 வசனங்கள்ல, பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். ஏன் இயேசு கிறிஸ்துவ பார்க்கிறோம்னா அவர் தான் 4 மாடல். நமக்கு மாம்சத்துல வந்து வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். அப்ப அவர் என்ன செஞ்சார்னும் போது கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி தெரிந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமும் அப்படி போல செய்ய விரும்புகிறார். ஜெப ஆலயங்களில் உபதேசித்து சினகாக்ல போய் டீச் பண்றாரு. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து குட் நியூஸ் காஸ்பல் சொல்றாரு. ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கினா எவ்ரி கைண்ட் ஆஃப் டிசீசஸ் அண்ட் சிக்னஸ் அதெல்லாத்தையும் ஹீல் பண்றாரு. அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி he was moved with the compassion pity for them இருக்குது. அவர்கள் மேல மனதுருகுகிறார் ஜனங்களை பார்த்து. இது நமக்கு சொல்றாரு. சிதறி கிடக்கிறாங்க ஜனங்கன்ட்டு. அப்ப சொல்றாரு தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஹார்வெஸ்ட், த லார்ட் ஆஃப் த ஹார்வெஸ்ட், அதனால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் குறைவுன்னு நம்ம பார்த்து சொல்றாரு. நாம தான் வரணும், முன்மோந்து வரணும், மனமோந்து வரணும், என்ன யூஸ் பண்ணுங்க அப்பான்ட்டு. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 12-14 வசனங்கள் பாருங்க. உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளின் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் போனோம். 100 ஆடு ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சுன்னா 99 ஆட்டை விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போக மாட்டானோன்றாரு. அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கலும் அதை குறித்து அந்த தேடி கண்டுபிடிச்ச அந்த ஒரு ஆட்டை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகில் கெட்டு போவது பரலோகத்தில் உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. ஒருத்தர் கூட நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்றார்.
எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து எல்லாரும் மீட்டெடுக்கப்படணும், எல்லாரும் தம்மண்டே வரணும், தம்மோட வாழணும்னு விரும்புறார். லூக்கா அதே இன்னும் பாருங்க, இன்னும் விவரமா சொல்றாரு. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல முதல் 10 வசனங்கள், சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவான்னு சொல்றாரு. ஒருத்தர் வந்து மனம் திரும்பி வந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கு என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தூதர்கள் சந்தோஷப்படுவாங்க என்றார். அப்படின்னு அந்த பரலோகமே சந்தோஷப்படும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில எக்ஸ்கியூசஸ் வச்சிருக்கிறோம். என்ன எக்ஸ்கியூசஸ் கேட்டீங்கன்னா, முதலாவது, எனக்கு ஊழிய அழைப்பு இல்லையே, கர்த்தர் எனக்கு காலிங் இல்லை, அதனால நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும்னு நினைக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்கியூஸ். ரெண்டாவது, எனக்கு ஊழியம் செய்வதற்கான சூழ்நிலையே இல்லை, நான் எப்படி ஊழியம் செய்வேன்? அப்ப தாவீது பாத்தீங்கன்னா ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தார். ஆனா அவர் ஆண்டவர் கூட்டு வந்து ஜனங்களை மேய்க்க வச்சார். எனக்கு ஊழியம் செய்வதற்கான தகுதியே இல்லை அப்படின்னா, வேதத்தின் காரியங்கள் எல்லாம் தெரியாது, எனக்கு வேதத்தில் உள்ள காரியங்கள் எனக்கு தெரியாது, கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்கல, எனக்கு நல்லா ஜெபிக்க தெரியாது, நல்லா பாடம் வராது, ஆராதனை நடத்த வராது, ஒரு சபையை கொடுத்தா அதை நடத்த தெரியாது, இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம். மோசே இதான் சொன்னார், நான் திக்குவாயி, நான் மந்த நாவு, எனக்கு சரியா பேச வராது. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார்? அவரைத்தான் எடுத்து அவரை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லைன்ற மாதிரி மோசையை பயன்படுத்தினார். அடுத்து என்ன சொல்றோம்? எனக்கு ஊழியம் செய்ய நேரம் இல்லைன்றோம். ஏன்னா எனக்கு வேலை கரெக்டா இருக்குது, வேலை டைட்டா இருக்குது, நான் வேலை பார்த்தா தானே என் குடும்பத்தை நடத்த முடியும்னு. ஐ எம் வெரி பிஸி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்தது? யார் அந்த சம்பளத்தை அவங்களுக்கு கொடுக்கறது? சரி, அந்த வேலை செய்யறதுக்கான அந்த படிப்பு, ஒரு படிப்பு வச்சு தானே அந்த வேலை அவங்களுக்கு கிடைச்சது. அந்த யார் அந்த படிப்பை கொடுத்தா? அவங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை சிருஷ்டித்தது யாரு? அவங்களுக்கு நல்ல உடல் உறுப்புகளை கொடுத்து அவங்கள ஊனமாக படைக்காம கண்களையும் காதுகளையும் கைகளையும் கால்களையும் கொடுத்தது யாரு? அவங்களுக்கு மன வளர்ச்சியை கொடுத்தது யாரு? இந்த வேலையை கொடுத்து இதை செய்ய வைக்கிறது யாரு? அந்த அந்த வேலையை யார் கொடுத்தா? ஒரு மனுஷனா கொடுத்தா? இவ்வளவும் பண்ண கர்த்தர்கிட்ட இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த வேலையை கொடுத்தவர்கிட்ட, தன்னை சிருஷ்டித்தவர்கிட்ட இவங்க சொல்றாங்க, ஐ பிஸி, ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு ஸ்பெண்ட் வித் யூ, ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு டூ த மினிஸ்ட்ரி. எவ்வளவு ஒரு பரிதாபமான இது பாருங்க. யாரு வேலையை ஒரு 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 தாய் பிள்ளைக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறா, அந்த வேலையை கொடுத்து அந்த வேலையை செய்ய வைக்கிறா. அந்த தாய் ஒன்று கூடும்போது, நான் பிஸியா இருக்கேம்மா, என்னால் வர முடியாதுன்னா எப்படி இருக்கும்? இப்படிதான் நம்ம நடக்கிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்றார். யார் நம்மளை உருவாக்குனது? எதுக்காக உருவாக்குனாரு நம்மளை? மீன் பிடிக்கவா பேதுருவை அழைச்சாரு?
இந்த மீன் பிடிக்கிறேன் பிஸியாக இருக்கிற ஆண்டவரே, என்னால் நான் வர முடியாது ஊழியத்துக்குன்னு சொல்லியிருக்கலாம். நான் கூடாரம் பண்ணுறதுல பிஸியாக இருக்கேன்னு பவுல் சொல்லியிருக்கலாமே. நான் டேக்ஸ் கலெக்டரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு மேத்யூ சொல்லியிருக்கலாம்ல. அப்போ அவங்களெல்லாம் எப்படி கூப்பிட்டாரு? கிதியோன் என்ன சொன்னார்? நியாயாதிபதிகள் 6:14, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவான்னார். With this little strength, what strength you have, that is given by me. உனக்கு இருக்கிற இந்த பலம் நான் தானே உனக்கு கொடுத்தேன், இதோட நீ போ, உன்னை அனுப்புகிற நான் அல்லவா. யோசுவாட்ட சொன்னா, நான் உன்னோட இருப்பேன், மோசையோட இருந்தது போல உன்னோட இருந்து நான் அந்த ஊழியத்தை செய்வேன். மோசையிட்ட சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உன்னோட இருப்பேன். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா அதுக்கு என்ன குவாலிட்டி வேணும்னு பாருங்க. அதுக்கு அப்போ என்ன குவாலிட்டி வேணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். அதுக்கு பாத்திரமான இருக்கணும்னா, நான் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறேன், ஆத்ம பாரம், இந்த ஆத்மாக்கள்லாம் ரட்சிக்கப்படணும், பரலோகம் வரணும்னு நினைக்கிறார். ஒரு வியாதியா இருந்தா அவன் வியாதியோட இருக்கிறது கூடாது, அந்த வியாதி சுகமாகும்னு நினைக்கிறார். ஒரு ஊனமா இருக்குன்னா அவன் நடக்கணும்னு நினைக்கிறார். அவன் பார்வை இல்லாம இருந்தா, குருடனா இருந்தா அவனுக்கு கண்களை கொடுக்கணும், பார்வையை கொடுக்கணும்னு நினைக்கிறார். செவிடனா இருந்தா அவனுக்கு அவன் செவி கேட்கப்படணும்னு நினைக்கிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான தெய்வம் பாருங்க. அதை நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறார். அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமானா புரிஞ்சிடும். அப்போஸ்தலனாகிய பேதுரு மாதிரியா வச்சு பார்த்தோம்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 21 10 முதல் 19 வசனங்கள். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு, அதாவது சீஷர்கள் அந்த கடற்கரையில, அது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பிட்டாரு, ஆனா இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சரி, இயேசு போயிட்டார் பரலோகத்துக்கு, நீ பழையபடி நம்ம மீன் பிடிக்க போவோம்னு பேதுரு கிளம்புறாரு. அவரோட கொஞ்சம் பேர் கிளம்புறாங்க. வலை போட்டு பார்க்குறாங்க, மீனே கிடைக்கல. அப்ப இயேசு கிறிஸ்து கரையில தோன்றாரு. இவங்க இயேசு கிறிஸ்து தெரியல, இப்ப வலையை போடுங்கன்னு உங்களுக்கு கிடைக்கும்ன்றாரு. மீன்கள் கிடைக்குது. ஆனா கொண்டு வரும்போது பார்த்தா அதுக்கு முன்னாடி இவர் மீனை சமைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது கொடுக்குறாரு உங்களுக்கு சாப்பிட. அந்த நேரம் தான் அது நடக்குது. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் எண்ணி என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய் என்றார். அங்க இருக்கிறவங்கள அந்த ஒரு சின்ன குரூப் பார்த்து, இவங்க எல்லார காட்டிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயான்னு கேட்கிறாரு. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். என் ஜனத்தை நீ பார்த்துக்கோ அப்படின்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய் என்றார். திரும்பவும் கேட்கிறார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இப்ப என்ன சொல்றாரு? நீர் அறிவீர், ஆல்ரெடி யூ நோ, உமக்கு ஏற்கனவே தெரியும் நான் உம்மை நேசிக்கிறேன், இவங்க எல்லார கட்ட அதிகமாக உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாய் என்ற அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, திரும்ப திரும்ப என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறான்னு கேட்கிறார்னு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். ஏசிய நாடுகளை மேய்ப்பாயாக என்றார். இப்ப கன்ஃபார்மா சொல்றாரு, நீ லுக் ஆஃப்டர் மை சில்ட்ரன், என் பிள்ளைகளை நீ பார்த்துக்கோ, என் பிள்ளைகளை நீ பார்த்துக்கோ, என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கிறார். அதுதான் கீ. ஆண்டவரை நேசிச்சாதான் அவருடைய பிள்ளைகளை நம்ம நேசிக்க முடியும். ஆண்டவரை நேசிச்சாதான் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும்ன்ற எண்ணம் நமக்குள்ள உண்டாகும். 18வது வசனத்துல பாருங்க, நீ இள வயதினுள்ளனா இருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து தெரிந்தாய். நீ சின்ன வயசுல இருக்கும் போது அக்கார்டிங் டு யுவர் வில், உன் சித்தப்படி எல்லாம் நீ எல்லாம் நடந்தது. நீ முதிர் வயதுள்ளனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறு ஒருவன் உன் அறையை கட்டி
உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நீ வயதாகும் போது உன் இஷ்டம் போலலாம் நீ ட்ரெஸ் பண்ண முடியாது. இன்னொருத்தன் உன் ட்ரெஸ் பண்ணுவான். நீ இஷ்டம் இல்லாத இடத்துக்கு, நீ விருப்பப்படாத இடத்துக்கு உன்னை அவன் கொண்டு போவான். இது நான் மெய்யாகவே மெய்யாகவே உறுதியா சொல்றேன். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். இன்ன விதமான மரணம்னா எல்லாருக்கும் தெரியும். அது இஷ்டமில்லாத இடத்துக்கு போவ அப்படின் போது அவர் என்ன பண்ணாங்கன்னா, தலைகீழாக சிலுவையில் அடிச்சாங்க. அவர் உடல் ரெண்டா பிளந்துதான் இறந்தார். எவ்வளவு ஒரு பரிதாபமானது பாருங்க. ஆனா ஆண்டவருடைய ஊழியத்தை மகிமையா செய்தார் பேதுரு. என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிச்சாதான் என் நாடுகளை நீ நேசிப்ப, என் நாடுகளை நீ நடத்துவ. ஒன்றும் இல்லை, அது சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, அந்த 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க, எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகளை போய் டீச்சரை போய் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஐயோ இந்த பிள்ளைகளை நடத்த முடியலைன்னுவாங்க. ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு விதத்தில் பிஹேவ் பண்ணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் மூவ் ஆகும். ஒன்று பேசவே பேசாது, ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும், ஒன்று அமைதியாக இருக்கும், ஒன்று சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒன்று எதை சொல்கிறோமோ அதுக்கு எதிராக செய்யும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் பிஹேவ் பண்ணும். எப்போ எது எப்படி பிஹேவ் பண்ண தெரியாது. இத்தனை பேரையும் அந்த டீச்சர் ஹேண்டில் பண்ணணும். அது மாதிரி தான் இது ஊழியம்ன்றது. ஒவ்வொரு ஸ்பிரிட்டும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அந்த எல்லா ஸ்பிரிட்டையும் அரவணைச்சு நடத்தணும். அதுதான் நீ நேசிப்பாயா நேசிக்கிறாயா நேசிக்கிறாயா கேட்குறாரு. ஏன்னா ஆண்டவரை நேசிச்சாதான் அவர் விருப்பத்தை அவர் நிறைவேற்ற முடியும். அதான் அதுல கீ. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34 39 வசனங்கள். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். நம்ம என்னடா அது திடீர் நெகட்டிவா இயேசு கிறிஸ்து பேசுறான்னு தோணும். எப்படி எனில், மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் பாத்திரன் அல்ல. பாதி பேர் ரட்சிக்கப்படுவாங்க, பாதி பேர் ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்றார். சிலர் என்னை ஏற்றுக்கொள்வாங்க, சிலர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் பிரிவினை இருக்கும்ன்றார். இது இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கு. பெரிய பெரிய ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கு. ரட்சிக்கப்படாத அவங்களுடைய சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. அவங்களை ஏற்றுக்கொள்ளலை. உலகமே அவங்கள கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய ஊழியக்காரர்னு கனப்படுத்தும். ஆனா அவங்க வீட்டுக்குள்ள அவங்க இயேசு ஏற்றுக்கொள்ளாதனால இவரையும் ஏற்றுக்கொள்ளலை, இந்த ஊழியக்காரர்களையும் ஏற்றுக்கொள்ளலை. அதான் சொல்றாரு, உன் சத்துருக்கள் யாருன்னா வீட்டார் தான். மாம்சம் ஆவி ஒன்றுக்கொன்று விரோதமானதுன்றாரு. அதான் சொல்ற, பிரிவினை உண்டாக்க வந்தேன்றாரு. பாதி பேர் ரட்சிக்கப்பட்டவங்க, பாதி பேர் ரட்சிக்கப்படாத, இவங்க 2 பேருக்குள்ளேயும் விரோதம் இருக்கும்ன்றாரு. ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஆவிக்குரிய ரீதியில் என்ன சொல்ல, நம்ம கொடுப்போம்னுவான். அவன் மாம்சத்தில் என்ன சொல்ல, நம்ம கொடுத்தா அப்ப நம்ம எங்க போவோம்னுவான். நம்ம கொடுக்கலாம், அது கர்த்தருக்கு கொடுக்கறது, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விதைக்கிறது. அந்த ஏழை விதவை தன்னிடத்துல இந்த 2 காசையும் போட்டான்னா, ஐயோ பைத்தியக்காரி, அந்த 2 காசை போய் அவன் என்ன பண்ணலாம், அது வட்டிக்கு போட்டாலும் அதை ஏதோ வச்சு சாப்பிட்டுருக்கலாம், அதை போய் அவர்கிட்ட கொடுத்து அவன் எங்க போவான்னுவாங்க. இதுதான் ஆவிக்குரிய ரீதியில நடக்கிறது, மாம்சத்தில் நடக்கிறதும் வித்தியாசம் அதுதான். மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்லன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை தான் மெயினா பார்க்கணும். அவர் பார்வையில் அந்த மகனையும் மகளையும் பார்க்கணும். அப்படின்னா அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க இயேசுவோட இருக்கணும். அதுதான் உங்களுக்கு பிரதானமா இருக்கணும். நீ பிள்ளை அதிகமா நேசிக்க கூடாது, பிள்ளை இயேசுவோட நெருங்கணும். அதான் முக்கியம். அதுதான் இங்க சொல்றார், என்னிலும்
மகனையாவது மகளையாவது அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்றார். நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் ரட்சிப்பு, இயேசு. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், அதுதான் முக்கியம். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்றார். கிராஸ்ன்றது எக்ஸ்பிரஸிங் எ வில்லிங்னஸ் டு என்டியூர் வாட் எவர் மே கம். இயேசுவின் நிமித்தம் என்ன கஷ்டம் வந்தாலும் நான் இயேசுவை பின்பற்றி போவேன், இயேசுவுக்காக வாழ்வேன், இயேசுடைய ஊழியத்தை செய்வேன்னு வரணும். அதான் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதன் பாத்திரன் அல்லன்னு. அதே மத்தேயு 16:24 அழகா சொல்றாரு. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இது இயேசு சுமந்த சிலுவை இல்லை, தப்பா நம்ம புரிஞ்சுக்க கூடாது. உடனே சிலுவை உடனே இயேசு சுமந்த சிலுவை நம்ம சுமக்க போறோமா? இல்லை இல்லை. அது உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பாவங்கள் சுமந்து தீர்த்தவர். நம்ம அத்தனை பேருடைய பாவங்களை சுமந்துக்க முடியாது. நம்முடைய சுயத்தை, நம்மளுடைய விருப்பத்தை, நம்மளுடைய சித்தத்தை சிலுவையில் அறைந்து நம்மை நாமே வெறுத்து, இனி நானல்ல, நான் இயேசு தான் வாழ்றார், இயேசுக்காக தான் நான் வாழ போறேன், இனி எனக்காக நான் வாழ போறதில்லைன்னு போறதைத்தான் இங்க சொல்றாரு. தன் ஜீவனை காக்கிறவன், மத்தேயு 10:39, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான்றார். அது இங்கிலீஷ் பைபிள் அழகா இருக்குது. ஆம்பிளிஃபைட் பைபிள்ல, whoever finds his life in this world will eventually lose it through death, and whoever loses his life in this world for my sake will find it, that is life with me for all eternity. இந்த உலகத்துல உலகத்துக்காக வாழ நினைச்சோம்னா நம்ம செத்து போனவங்க மாதிரி. இந்த உலகத்துக்காக இல்லை, நான் இயேசுக்காக இருப்பேன்னா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம், என்னென்றைக்கும் கர்த்தரோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம்ன்றார். மத்தேயு 22:37-40 வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, அதாவது நியாயசாஸ்திரியை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. ஆண்டவரை முழுமையா நேசிக்கணும். ஆண்டவரை முழுமையா இல்ல, எனக்கு என் புருஷன் தான் பெருசு, என் மனைவி தான் எனக்கு பெருசு, எனக்கு பெரிய பொக்கிஷம், என் பிள்ளைகள் எனக்கு பெரிய பொக்கிஷம் அப்படின்னா அங்க ஆண்டவருக்கு இடம் கிடையாது. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் முழு இருதயத்தோட, ஏதோ 75-25 அப்படி கிடையாது. முழுமையா 100% முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் என்னிடத்தில் அன்பு கூறுவாயாக ஆண்டவர் சொல்றாரு. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்க இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதோட பிறனிடத்திலும் அன்பு கூறுவா என்பதே. இந்த 2 கட்டளையில இந்த 10 கட்டளை அடங்கும்ட்டார். இந்த 2 கற்பனையில, இவ்விரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்க என்றார். பழைய ஏற்பாடு முழுவதுமே, மோசே எழுதின எல்லா ஆகமங்களும், தீர்க்க தரிசனம் எல்லாம் எழுதின எல்லா புஸ்தகத்தில் எழுதின எல்லா காரியங்களும் இந்த 2க்குள்ள இருக்கின்றார். அப்ப நம்ம வாழ்க்கை இந்த 2க்குள்ள இருக்குது. இப்ப என்ன, முதலாவது ஆண்டவர் நம்ம முழுமையா நேசிக்கணும், அடுத்து நம்மளை நேசிப்பது போல பிறனை நேசிக்கணும். 2 ஈக்குவலா இருக்கணும். ஆண்டவரை நேசிப்பதும் மற்ற மனுஷங்களை நேசிப்பதும் ஈக்குவலா இருக்கணும். ஒப்பா இருக்கிறது என்றார். 2ஆம் கற்பனை 1ஆம் கற்பனைக்கு 2ஆம் கற்பனை ஒப்பா இருக்கணும்ன்றார். அந்த அன்பு, அந்த அளவுக்கு அன்பு நம்ம செலுத்தணும். அப்படி இருந்தாதான் நம்ம அந்த ஊழியத்தை செய்ய முடியும். அந்த ஆத்தும பாரம் நமக்கு உண்டாகும். ஒருத்தனை நேசிச்சாதான் அவன் பரலோகத்துக்கு வரணும். நான் மாத்திரம் பரலோகத்துக்கு போகக்கூடாது, இவனும் இயேசுவை கண்டுகொள்ளணும். நாளைக்கு பரலோகம் போறதில்லை, இன்னைக்கு அவன் இயேசு அறிந்து கொண்டா இன்னைக்கு அவனுக்குள்ள பரலோகம் உண்டாயிரும். அவன் பரலோகத்தை பார்த்துருவான், ருசிச்சு பார்த்துருவான். மார்க் 8:38 வசனம், ஆதலால் விபச்சாரமும் பாவம் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களும் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். நிறைய பேர் வெட்கப்படுறோம், ஆண்டவரை குறித்து சொல்றதுக்கு வெட்கப்படுறோம். மற்றவங்கள்ட்ட ஆண்டவரை குறித்து பேசுறதுக்கு இவங்க எப்படி ஏற்றுக்கொள்வாங்களோ, என்னை ஃபெனாட்டிக்கா பார்த்துருவாங்களோ, பைத்தியமா பார்த்துருவாங்களோ, எப்போ பார்த்தாலும் ஏசு ஏசுன்னு ஏசை பற்றி பேசி வருதே, நம்மளை கிறிஸ்டினாக்க வருதே அப்படின்னு நினைச்சிருவாங்களோ, என்னை கன்வெர்ட் பண்ண வரான்னு நினைச்சிருவாங்களோ, அப்படி நினைக்கிறோம்.
நம்ம சொல்றதுக்கு என்ன பண்றோம்னா வெட்கப்படுறோம். நம்மை பார்க்கிறோம். அதான் முக்கியம். சில பேரை பார்த்தீங்கன்னா, பிரசங்கம் பண்ண வாங்க, அடுத்த வாரம் மீட்டிங் இருக்கு வாங்கன்னா, இல்ல நான் இன்னொரு சமயம் வரேன். ஒரு 2 மாசம் கழிச்சு வரட்டுமான்னுவாங்க. எதுக்கு 2 மாசம் கழிச்சு? என்ன நல்லா ஜெபிச்சு நீங்க மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப நீங்க இன்னொரு வாரம் எடுத்துக்கோங்க. 2 வாரம் எடுத்துக்கோங்க வாங்கன்னா, இல்ல ஒரு 2 மாசம் நான் சொல்றேன் நானுன்னுவாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும்ல. நான் பிரசங்கம் பண்ணும்போது, என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அப்ப என்ன இருக்காங்கன்னா, சுயம். சுயம். என்ன என்ன நினைப்பாங்க? பவுல் சொல்றாரு, 2 இடத்துல சொல்றாரு. என்னைய பைத்தியக்காரன் நினைச்சாலும் பரவாயில்லன்றார். என்னைய பைத்தியக்காரன் நினைச்சாலும் பரவாயில்ல. இயேசுவுக்காக நான் பைத்தியக்காரன் தான்றார். எப்படி பாருங்க. நம்ம நம்ம வெட்கப்படுறோம். நிறைய பேர் வெட்கப்படுறோம். ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு வெட்கப்படுறோம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நானும் 2ஆம் வருகையில நான் வரும்போது உங்களை குறித்து நான் வெட்கப்படுவேன்றார். ரோமர் 1 அதிகாரம் 16வது வசனம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ பத்த சொல்றதுதான் சுவிசேஷம், குட் நியூஸ், கிளாட் டைடிங்ஸ், நற்செய்தி. அதை சொல்றதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன்றார் பவுல். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாக்காது, தேவ பலனாய் இருக்குது. யூதர்கள்னா முழுக்க முழுக்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்கிறவங்க. கிரேக்கர்கள்னா ஞானிகள், அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ்னு பார்க்கிறவனுங்க. இவங்கள்ட்டையும் சரி அவங்கள்ட்டையும் சரி 2 பேர்ட்டையும் நான் வைக்கப்பட மாட்டேன், போய் நான் பேசுவேன்றாரு. நான் தோத்து போனவனாக திரும்பினாலும் பரவாயில்ல. நம்ம நினைக்கிறோம், நம்ம போய் சொல்லி அவங்க ஏத்துக்கலைன்னா, நம்ம அதெல்லாம் நினைக்கிறோம். ஏத்துக்கொள்ளலைன்னா நான் எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்? நம்ம போய் ஜெபிச்சா அங்க மிராக்கிள் பண்ணுவாரு, ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாரு, அதன் மூலமாக இயேசு தம்மை வெளிப்படுத்துவார் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை. அங்க போனா அவங்களுக்கு தேவையான வார்த்தைய தீர்க்க தரிசனமா நம்ம மூலமா சொல்ல வச்சு கர்த்தர் நம்மளை வெளிப்படுத்துவார், நம்ம மூலமா வெளிப்படுத்துவார் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை. ரோமர் 10ஆம் அதிகாரம் 8 முதல் 17 பாருங்க. அவர் அது எப்படி சவரி ரொம்ப சிம்பிள். அந்த சிம்பிள் இதை சொல்லி தராரு நமக்கு. அது ஊழியம்னா என்னன்றதை நம்ம என்னவோ பெருசா நினைக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றார்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 8 முதல் 17 வசனங்கள். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்தில் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசின் வார்த்தையே. நம்ம பிரசங்கம் பண்றதை சொல்றார். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இயேசுதான் ஆண்டவர் அப்படின்றத வாயினால சொல்லி இருதயத்தில் அவரை மரித்த இயேசு உயிரோடு எழுப்பினார்னு விசுவாசிச்சா போதும்ன்றாரு. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவர் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சமணராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் அவரை எப்படி தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவர்களாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறோடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது விசுவாசன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஒருத்தனை அனுப்புனாதான் அவன் பிரசங்கிக்க முடியும். அவன் பிரசங்கித்தாதான் அவங்க அதை கேட்க முடியும், அவங்க அறிந்து கொள்ள முடியும் இயேசுவை. அப்படி அறிந்து கொண்டால்தான் அவங்க விசுவாசிப்பாங்க. விசுவாசிச்சாதான் அவரை தொழுது கொள்ள முடியும். இதுதான் கான்செப்ட். அப்ப நம்மளை அவர் அனுப்பணும். இப்ப நம்ம போய் அவரை பத்தி சொன்னா போதும், அவங்க அதை கேட்டு அப்ப எங்க மூலமா பேசப்பட்டதை பிரசங்கப்பட்டதை யார் அதை கேட்டு யார் விசுவாசி ஆனாங்கன்ற ஏசாயா. அப்ப அங்கதான் இருக்குது காரியம். நம்ம பேசி அவங்களை ரட்சிப்பு நடத்த முடியாது.
ரட்சிப்பு நம்ம கையில கிடையாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம ரட்சகர் கிடையாது. நமக்கு வாஞ்சை இருக்கும். இன்னைக்கு இவர் ரட்சிக்கப்பட மாட்டாரா அப்படின்னு நமக்கு வாஞ்சை இருக்கும். நமக்கு ரொம்ப நேசிக்கிறவங்க. எனக்கு அப்படி பெரிய லிஸ்டே இருக்குது. இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்களான்னு. ஏன்னா நான் ஆண்டவருடைய ஊழியத்துல அவங்க மகத்துவமான காரியங்களை அவங்க செய்யலாமே. அவ்வளவு தாளந்துகள் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அவங்க ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறாங்க. முழுமையாக அறியல. ஒரு குறிப்பிட்ட ஆத்துமாவை குறித்து நான் பேசுறேன். அவ்வளவு தாளந்து. அது பெக்கூலியர் டேலண்ட், அன்யூஷுவல் டேலண்ட், திங்கிங், இமேஜினேஷன், ஃபீலிங், ஸ்கில்லு அவ்வளவு இருக்கு. இயேசுவை பாரம்பரியமா அறிந்துட்டு விட்டுட்டு போயிட்டார். அவர் முழுமையாக இயேசுவை அவர் ருசிச்சு பார்க்கல. ஒரு உயிர் தெழுந்த இயேசுவை அவர் காணல. அவர் இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார்னு தான் அவர் தொழுதுட்டு போய் தொழுது இருந்திருக்கிறார், வணங்கி இருந்திருக்கிறார் பாரம்பரியமா. உயிர்த்தெழுந்த இயேசுனா யாரு? ஆவியானவராக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக, நம்மோட பேசுகிறவராக, அற்புதங்களை செய்கிறவராக, அதிசயங்களை செய்கிறவராக அவர் காணல. அவர் காணாம போயிட்டார். அதனால எப்படியாவது சொல்ல மாட்டோமா, அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர் முன்னாடி நம்ம காமிச்சிட மாட்டோமான்னு எனக்கு அவ்வளவு பாரமா இருக்கு. முதல்ல எல்லாம் அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக பயன்படணும்னு இருந்துச்சு. ஆனா இப்ப எப்படி இருக்குன்னீங்கன்னா, அவர் இயேசு அறிந்து கொண்டா போதும். இயேசு அவரை மாதிரி எத்தனையோ பேர் அவரால் ஆண்டவரால் சிருஷ்டிக்க முடியும். அவரை விட அதிகமான தாளந்துகளை உள்ள ஒரு மனுஷனை ஆண்டவரால சிருஷ்டிக்க முடியும், உருவாக்க முடியும், பயன்படுத்த முடியும். அவர் இயேசு மட்டும் அறிந்து கொண்டா போதும். அந்த பாரம் இருந்துகிட்டே இருக்குது. பாருங்க, 1 கொரிந்தியர் 9:16 பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. ரோமர் 1:14 சொல்றாரு, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன் என்றார். வைஸ் பீப்புள், த சேம் டைம் ஃபூலிஷ் பீப்புள். அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிகமாக விரும்புகிற ஜனங்களுக்கும், ஞானத்தை மேன்மையா பார்க்குற ஜனங்களுக்கும் நான் ஊழியம் செய்வது என்னுடைய கடமை. நான் அதுக்கு கடனாளின்றார். என்னெல்லாம் பார்த்தோம்னா ஒரு நான் சொல்றேன். இவ்வளவு நேரம் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்ட்டு நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட நம்முடைய தேவைகளையும் நம்மளுடைய விருப்பங்களையும் நம்மளுடைய போராட்டங்களையும் தெரிவிச்சு இது செய்யும் அதை செய்யும்னு கேட்கிறோம். ஆனா பவுல் மாத்திரம்தான் ஆண்டவர்கிட்ட அவருடைய விருப்பத்தை கேட்கிறார். நீர் என்ன விரும்புகிறீர் ஆண்டவரே? உமக்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவாக ஆண்டவரே இந்த பூமியில அவருடைய பிள்ளைகளுக்கு ஊழியத்தை செய்தார். இப்ப நம்ம கொண்டு செய்ய விரும்புகிறார். அதே ஊழியத்தை நம்ம கொண்டு செய்ய விரும்புகிறார். ஆண்டவரை உண்மையா நேசிப்பவர்கள் மாத்திரம்தான் அவருடைய பிள்ளைகளை நேசிக்க முடியும், ஊழியம் செய்ய முடியும். அவரை நேசிக்காதவங்க அவர் பிள்ளைகளை நேசிக்க முடியாது. ஒரு சகோதரனை பார்க்குறீங்க, அவர் ரசிக்கப்படாதவன். அவனை எப்படி நான் பார்க்கணும்னா, அவன் ரசிக்கப்படலை, நான் ரசிக்கப்பட்டேன் அப்படின்னு நீ மேன்மையாக அவனை தாழ்த்தின்னு பார்க்கக்கூடாது. அவனை சிம்பிளா விட்டுட்டு போயிடக்கூடாது. ரோட்ல யாரையோ பார்த்துட்டு வந்த மாதிரி வரக்கூடாது. அவன் ரசிக்கப்படணுமே, இயேசு அறிந்து கொள்ளணுமேன்ற பாரம் வேணும். ஏன்னா இந்த உலகத்துல 2 கூட்டம் தான் இருக்கு. ஒன்று இயேசு அறிந்த கூட்டம், ஒன்று இயேசு அறியாத கூட்டம். இப்ப அறிந்தவர்கள் அறியாதவர்களுக்கு சொல்லணும். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தாளந்துகள், திறமைய கர்த்தருக்காக பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம சிருஷ்டித்ததன் நோக்கமே
அவரோடு இருக்க, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றதான். நாம் இருக்கும் சூழ்நிலை, நம்ம சுற்றி இருக்கும் மனிதர்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு ஊழியம் செய்ய கொடுத்துள்ளார். நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் தான் ஆத்துமாக்கள். உன் கண் எதிரில் யாரெல்லாம் இருக்கிறா, அவங்க தான் ஆண்டவன் கொடுத்த ஆத்துமாக்கள். இப்போ முதலாவது காரியம் நீங்க என்ன செய்யணும்னா, அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். அவங்களுக்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்காக, நம்ம இருக்கிற தேசத்துக்காகவும், நமக்கு மேல இருக்க தலைவர்களுக்காகவும் நீங்க என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும். சமீபத்துல ஒரு பொது இடத்துல, இப்ப திரைப்படத்துறையில ஒரு புகழ்பெற்ற ஒரு மனுஷரை சந்திச்சேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்களுக்காக நான் டெய்லி ஜீசஸ்ட நான் ப்ரே பண்றேன்னு. அப்பதான் முதல் தடவை சந்திக்கிறேன். நான் உங்களுக்காக தினமும் ஜெபிப்பேன், இயேசு கிறிஸ்துவிட்ட நான் உங்களுக்காக ஜெபிப்பேன் அப்படின்னு சொன்னபோது அவருக்கு ஆச்சரியம். அவருக்குள்ள என்ன என்னன்னா, யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அன்னோன் பர்சன், எவ்வளவோ பேரை சந்திச்சுட்டு இருக்காரு அவரு தினமும். அதுல ஒரு மனுஷன் யாருமே சொல்லாத ஒரு வார்த்தையை சொல்றான். என்ன சொல்றேன்னா, உங்களுக்காக நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கிறேன். இப்ப நம்மளை நினைச்சு பார்க்கிறார் அந்த மனுஷன். நம்மளை நினைச்சு பார்க்கிறாரா? அப்ப என்ன நினைச்சு பார்க்கிறார், என்னை நேசிக்கிறாரா இவரு? அதுதான் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துறது. இந்த ஒரு வார்த்தை அவரை தொற்றுக்கு. அதே மாதிரி தீர்க்க தரிசனம் மூலமா, அற்புதங்கள் மூலமா ஆண்டவர் தம்மை நம்ம மூலமா வெளிப்படுத்துவாரு. நம்மகிட்ட தாழ்மை இருக்கணும், எளிமை இருக்கணும், பணிவு இருக்கணும், அன்பு இருக்கணும். நம்மகிட்ட எளிமை இருந்தா தான் ஜனங்கள் அதை விரும்புவாங்க. எளிமையை விரும்புவாங்க. ஆடம்பரத்தை அந்நியமாக்கிறோம் நம்மளை. அந்நியோன்யத்துக்கு விரோதமானது ஆடம்பரம். எளிமை அந்நியோன்யத்தை உண்டாக்கும் ஜனங்களுக்கு. இயேசு கிறிஸ்து அந்த எளிமையை தான் பார்த்தாங்க ஜனங்க. ஜனங்களோட ஜனங்களா உட்கார்ந்து இருந்தார். படகுத்துறையில உட்கார்ந்து இருந்தாரு, சகை வீட்டில் உட்கார்ந்து இருந்தாரு, மாத்தாள் மரியாள் வீட்டில் போய் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தார். எளிமையா இருந்தார். தன்னை வித்தியாசமா, அன்யூஷுவலா, தன்னை மேன்மையா அவர் காமிச்சிட்டு இருந்தாருன்னா ஜனங்க அவர்கிட்ட வந்திருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் தேவைகள் உண்டு. தேவைகள் இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு விடுதலை அவசியமா இருக்கு. நோயிலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை. ஏதோ ஒரு விதத்துல எல்லாருக்குமே ஒரு சூப்பர் நேச்சுரல் பவருடைய தேவையா இருக்கு. ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு காரியம் உங்களுக்கு நடக்க வேண்டி இருக்குது. மனுஷனால கூடாத காரியம். அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டாங்க, அதனால முடியல. ஆனா ஆண்டவர் இறங்கி வந்து அது நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை அவங்களுக்கு தேவையா இருக்குது. பணக்காரன் முதல் ஏழை வர, நம்ம பணக்காரனையும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களையும் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன இருக்குது, எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறோம். இல்லை, அவங்களுக்கும் தேவைகள் உண்டு, அவங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு, போராட்டம் உண்டு, அவங்களுக்கு தேவைகள் இருக்குது. நம்ம தான் ஆண்டவரை நோக்கி பாருங்க. கல்வாரி சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிறார். எதற்காக? மனுஷனுக்காக. மனுஷனுக்காக அந்த பூமிக்கு வந்தார். துன்மார்க்கரை அழிப்பது அவர் சித்தம் அல்ல, தன் மனம் திரும்புவதான். அவருடைய பாரம் ஆத்தும பாரம் தான். ஒருவனும் கெட்டு போகக்கூடாது என்றார். எல்லாரும் அவர் அறிந்து கொள்ளணும்ன்றார். இந்த பூமி முழுவதும் என்னை பற்றி அறிகிற அறிவினால் நிரம்பணும்ன்றார். எல்லாரும் நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும். போய் சொல்லுங்கன்றார். சகல அதிகாரம் என்னுடையது, நான் உங்களை அனுப்புறேன், நீங்க போங்க, சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்றார். கேள்விப்பட்டாதான், ஆண்டவரை பத்தி கேள்விப்பட்டாதான் அவனுக்குள்ள அந்த விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தாதான் அவன் ஆண்டவரை தொழுது கொள்ளுவான், ஆண்டவர்கிட்ட வருவான். அவன் ஆண்டவர்கிட்ட வந்துட்டான்னா அவனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து அவனுக்கு விடுதலை உண்டாயும். எனக்கு ஆத்துமாக்களை தாருமாப்பான்னு கேட்கணும். நான் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான்னு சொல்லியிருக்கிறார். அப்ப ஊழியம் அவருடையது,
ஜனங்கள் அவருடையவர்கள், ஆத்துமாக்கள் அவர்களுடையது. நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், இயேசுவே என்னை எடுத்து பயன்படுத்தும், எனக்கு ஆத்துமாக்களை தாரும், எனக்கு ஊழியன் தாரும்னு நம்ம கேட்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? எனக்கு அனுகூலமான வாசல்கள் திறக்கப்படணும்னு கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள்ன்றார். இப்ப எல்லாமே அவர் கையில தான் இருக்கு, நம்ம கையில எதுவுமே கிடையாது. நம்ம தான் கேட்கணும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேட்டுக்கொள்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைவான். நம்ம விருப்பத்தை சொல்லணும். ஆண்டவரே, நமக்குள்ள என்ன இருக்குன்னா, இந்த எக்ஸ்கியூசஸ் தான் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நான் எங்க போய் சொல்றது? என் போராட்டமே பெரிய போராட்டமா இருக்கு வாழ்க்கையில. நான் விடுதலை அடையாம நான் போய் மற்றவங்கள்ட்ட எப்படி சொல்லுவேன்னு நினைக்கிறோம். ஆனா எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்றார். ஆனால் கருத்தாய் ஜெபித்தான்றார். கருத்தாய் எதுக்காக ஜெபிச்சாரு? மற்ற ஆத்துமாக்களுக்கு தான் ஜெபிச்சிருப்பார். என்னை ஆசீர்வதியும், எனக்கு வல்லமையை தாரும், அப்படியே கேட்டிருப்பாரு. எனக்கு ஆத்துமாக்களை தாரும். நம்ம ஊழியம் செய்யும் போதுதான் கர்த்தர் நம்மளோட பேச ஆரம்பிப்பார், முகமுகமா பேச ஆரம்பிப்பார். நம்ம ஊழியம் செய்யாம நம்மளை வந்து ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லி நம்ம இறங்கும் போது அந்த அந்த ஒரு ஃபோர்ஸ் நமக்குள்ள வரும். அதான் அவருடைய வல்லமை. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத வல்லமை நமக்கு வரும். வரங்கள் நமக்குள்ள ஆப்ரேட் ஆகணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்ம ஊழியம் செய்ய இறங்கணும். மற்றவங்கள்ட்ட நீங்க சொல்லணும், இயேசுவை பத்தி சொல்லணும்னு நீங்க வரும்போது அவர்தான் சொல்றார், என்னத்தை பேசுவோம், எப்படி பேசுவோம் என்று பயப்படாதிருங்கள். அந்த நாளிகையிலே, அந்த க்ஷண பொழுதிலே கர்த்தருடைய ஆவியானவர் நான் உங்களுக்குள்ளே பேசுவேன். நீங்க பேச வேண்டியது எதுன்றத உங்களுக்கு சொல்லுவார். அப்படித்தான் என்னை வந்து பயன்படுத்துறார். நான் வந்து ப்ரீ பிளான்டா எங்கேயும் போறது கிடையாது. ஒரு இடத்துக்கு போறேன்னா, ஆண்டவரே எனக்கு சொல்லுங்கப்பா, அவங்க யாரெல்லாம் வருவா, அவங்களுக்கு நான் என்னெல்லாம் சொல்லணும் ஆண்டவரே எனக்கு சொல்லுங்கப்பான்னா நான் கேட்டுட்டுலாம் நான் போறது கிடையாது. நான் அந்த இடத்துக்கு போவேன், அந்த இடத்துல ஆண்டவர் என்னோட பேசுவார். ஏன்னா நான் ரெடியா இருக்கேன் என்னுடைய. ஏன்னா பவுல் சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை உபதேசிக்க ஜாக்கிரதையா இருங்கன்றார். வெதர் இட் சீசன் ஆர் ஆஃப் சீசன், பி ரெடி டு ப்ரீச் த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்ன்றார். இயேசு பத்தி சொல்றதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். சமயம் வாய்க்கலைன்றதெல்லாம் கிடையாது. நம்ம எப்பவுமே நம்ம ஸ்பிரிட்ல ரெடியா இருக்கணும். நம்ம மைண்ட் ரெடியா இருக்கணும். வாஞ்சையா இருந்தா போதும். ஆண்டவரே நான் போற இடத்துல நான் வெளிப்படுத்தணும், அவர் வெளிப்படுத்துவார். அந்த நேரத்தில் நம்மகிட்ட பேசுவார். ஸோ நம்மளுடைய ரெடினஸ், நம்முடைய வில்லிங்னஸ், அதுதான் முக்கியம். நிறைய போராட்டங்கள் உண்டு. அதனால தான் பேதுரு சொல்றாரு, பாடுகள் உண்டு. நீ விரும்பாத காரியத்தெல்லாம், உன்னை வந்து விருப்பப்படாத காரியங்கள்லாம் உனக்கு நடக்கும். உனக்கு விரோதமான காரியங்கள் உனக்கு நடக்கும். ஆனால் என் நாடுகளை மேய்ப்பாயான்றார். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த டெனாசிட்டி, உறுதியா நிக்கணும். எல்லாரும் ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கண் இருந்தும் காணாமலும், காதிருந்தும் கேளாமலும், இருதயத்தால் உணராமலும் இருப்பாங்க. அதாவது இயேசுவே அறியாதவங்கள்ட்ட நீங்க பேசும்போது நன்றாக கேட்பாங்க, நல்லா செவி கொடுப்பாங்க, நல்லா அட்டென்டிவா இருப்பாங்க, நல்லா லிசன் பண்ணுவாங்க. அவங்க இருதயத்துல உங்களையும் நீங்க சொல்லுகிற இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா இயேசுவை அறிந்தும் அறிய வேண்டிய பிரகாரம் அறியாம ஒரு கூட்டம் இருக்கு. அது பெருங்கூட்டம். அந்த கூட்டத்துல போய் நீங்க பேசுறதுன்றது ரொம்ப கடினமாக இருக்கும். தவறாக ஆண்டவரை புரிஞ்சு வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு வசனத்தை சொன்னா அவங்க ஒரு வசனத்தை ஏட்டிக்கு போட்டிக்கு பேசுவாங்க. இப்படி இருக்குல்ல, அப்படி இருக்குல்லன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம போய் பேசி அவங்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது மிகவும் கடினம்.
ஆண்டவரே இல்லைன்றவன்ட்ட கூட நீங்க ஆண்டவரை வெளிப்படுத்திட முடியும். ஆண்டவரை அதுதான் இன்னைக்கு பரிதாபமான காரியம். அறிய வேண்டிய பிரகாரம் அறியல. ஆனா அவங்க நடிப்பாங்க. நடிப்பாங்க மீன்ஸ் அவங்களுக்கே தெரியல. அவங்க கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியல. இந்த யானையை பார்த்த 5 குருடர்கள் மாதிரிதான். ஒரு தும்பிக்கையை மாத்திரம் பிடிச்சு பார்த்து அதுதான் யானைன்ட்டான். முழு உருவமே தும்பிக்கை மாதிரி தான் இருக்குன்ட்டான். ஒருத்தன் காலை பிடிச்சு பார்த்து முழு யானையுமே கால் மாதிரி தான் இருக்குன்ட்டான். முழு உருவமே இந்த கால் அளவு தான் இருக்குன்ட்டான். மொத்த யானையும் ஒருவனும் புரிந்து கொள்ளலை அந்த 5 குருடர்களும். அப்படித்தான் இன்னைக்கு இருக்கிறாங்க அநேகர், ஏராளமான பேர். ஏன்? சத்தியத்தை சரியா அவங்க படிக்கல. வேதத்தின் மூலமாக கர்த்தரை அறிந்து கொள்ளாம சுய அறிவினாலையும் மேலோட்டமான பிரசங்கங்களை கேட்டதன் மூலமாகவும் இயேசு இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆண்டவர் இப்படிதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதையும் சில பேரும் குருட்டு விசுவாசிகள், பைபிளே படிக்காம கர்த்தர் இருக்கிறாருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வாருங்க, கர்த்தரால கூடாத காரியம் என்னங்க இருக்கு, இதெல்லாம் பிளைண்ட் ஃபெய்த். ஏன் பிளைண்ட் ஃபெய்த்னா சுயமா அவங்களாக குருட்டுத்தனமா ஆண்டவரை நம்பிட்டு இருக்காங்க. வசனத்தின்படி ஆண்டவர் அவங்க அறிந்து கொள்ளல. முழுமையாக அவங்க ஆண்டவர் அறிந்து கொள்ளல. இன்னும் ஒரு கூட்டம் தங்களை மேட்டுமையா உட்கார்ந்துட்டு இருக்கு. தங்களை மேட்டுமையா நினைச்சு உட்கார்ந்து இருக்கு. தங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்களை அறியாத காரியம் ஏராளம் இருக்கின்றது. அறியாத குருடர்கள், குருடிகள். இப்படிப்பட்டவங்க மத்தியில போய் நம்ம ஊழியம் செய்யும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, இன்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்றதை வெளிப்படுத்துவார். அதை ஞானமா நடக்க வைப்பார். அவங்களுடைய ஜெபம் எப்படி இருக்குது, அவங்களுடைய வேத வாசிப்பு எவ்வளவா இருக்குது, அவங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு எப்படியாக இருக்குது, அது ஆழமானதா மேலோட்டமானதா, மற்ற மனுஷங்களுக்கும் இவங்களுக்குள்ள அன்பு எப்படி இருக்குது, அதான் அவங்களுடைய ஸ்பிரிட் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் மேல உள்ள விசுவாசமும் மற்ற மனுஷர்கள் உள்ள அன்பும் இது எப்படி இருக்குது. இதான் பவுல் எல்லா நிருபங்களையும் சொல்றார். உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் நான் காண வாஞ்சிக்கிறேன். எல்லா நிருபங்களையும் எல்லா சபைகளுக்கும் எழுதுறது இதுதான். வேதத்தின்படி விசுவாசம் இருக்குதா, அந்த விசுவாசம் கிரியையுள்ள விசுவாசமா இருக்கா, அவங்க அன்றாட வாழ்க்கையில அந்த விசுவாச வாழ்க்கை வாழ்றாங்களா, அவங்க பேச்சுல தேவையாது, அவங்க வாழ்க்கையை பார்த்தாலே தெரியும். இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆண்டவர் எல்லாரையுமே விரும்புறார். ஊழியம் செய்யணும்னு விரும்புறார். அவரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறார். அதுதான் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், என்னை பற்றி மற்றவங்களுக்கு சொல்வாயா. பவுல் மற்றவங்களுக்கு சொன்னார், ஏசாயா மற்றவங்களுக்கு சொன்னார், எரேமியா சொன்னார், நீ சொல்லுவாயா. அதான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறார்.